Hello friends, welcome to my channel. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆர்கானிக் மஞ்சள் தூள் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பசு மஞ்சள்ங்க. ஈரோடு சைடுல எல்லாம் நீங்க கேட்டு வாங்கிக்கங்க. 5 கிலோ நான் வாங்கி இருக்கேன். எப்படி இஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கோ அது மாதிரி இந்த மஞ்சளும் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. இன்னொன்று எல்லாருமே ஆர்கானிக் மஞ்சத்தூள் தாங்க அப்படின்னு சொல்லி சேல் பண்ணுவாங்க. அது ஒரிஜினலாகவே ஆர்கானிக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இந்த மஞ்சளை விளைவிக்கிறப்போ நிறைய மருந்து அடிச்சிருவாங்க. இந்த மருந்து அடிக்காமல் குறைஞ்சது 3 மாதமாவது மருந்து அடிச்சிருவாங்க. மருந்தே அடிக்காத மஞ்சள் தான் ஆர்கானிக் மஞ்சள். ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சவங்க யாரும் இவங்க ஈரோடு சைடில் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எங்களை சொல்லி தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி வாங்கினீங்கன்னா மருந்து அடிக்காத மஞ்சளாக நம்மளுக்கு கிடைக்கும். நான் அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். நான் 5 கிலோ மஞ்சள் பசு மஞ்சள் வாங்கியிருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நிறைய மண் இருக்கும் இதில். இந்த மஞ்சளில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக ஒரு 1/4 பகுதிக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மஞ்சள் ஃபுல்லாக உள்ளே போட்டுடலாம். உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். இது மேலே அந்த நீராவியெல்லாம் போயிட்டே இருக்கும் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி டவலை நல்லா நினச்சிட்டு போட்டிருக்கேன். இந்த டவல் மஞ்சள் கலரில் மாறிடுங்க. பழைய டவலாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இந்த போடுற துணி கலர் போகாத துணியாக எடுத்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் நல்லா குக் ஆயிடுச்சு. நல்ல வாசமாக வரும் நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், டவலுடைய கலர் மாறி இருக்குது. இது ஒரு காட்டன் டவல் தான். இது பழைய டவல், அந்த கலரும் போகாது. அதனால் அந்த டவல் யூஸ் பண்ணேன். இப்போ இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்குல்ல. நல்லா குக் ஆகிடுச்சு. அப்படியே கையில் தொட்டிங்கனாலே தெரியும். ஆனால் இதை ஹேண்டில் பண்ணி நல்ல சூடாக இருக்கும். பொறுமையாக தான் செய்யணும் நீங்கள். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மஞ்சள் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நான் இன்றைக்கி சாப்பரில் சாப் பண்ண போகிறேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். நான் நிறைய இருக்குது, துருவுனா ரொம்ப நேரம் துருவணும் அப்படிங்கிறனால 2 அப்படி கையில் உடச்சி போட்டுட்டு சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுக்க போகிறேன். சாப் பண்ணிட்டு வந்தாச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம கையில் தொட்டுட்டோன்னா அப்படியே அந்த மஞ்சள் கலர் கையில் ஒட்டுது. இந்த அளவுக்கு லைட்டாக சாப் பண்ணால் போதும். இப்போ இந்த சாப் பண்ணதை நம்ம ஒரு தட்டில், சில்வர் தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பெரிய பிளேட்டாக பார்த்து மாற்றிக்கங்க. சூப்பராக நம்ம சாப் பண்ணி வச்ச மஞ்சளையெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. இது மாதிரி எல்லா மஞ்சளையும் சாப் பண்ணி நான் எடுத்து மொட்டை மாடியில் காய வச்சுருக்கேன். எடுத்த உடனே நீங்கள் துணி விரித்து துணியில் காய வச்சிடாதீங்க. அந்த மஞ்சள் ஃபுல்லாக அந்த துணியில் ஒட்டிக்கும். அதனால் நான் இந்த மாதிரி சில்வர் பிளேட்டில் வச்சு நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம். இந்த வீடியோ நான் மே மந்த் எடுத்தேன். நல்ல வெயிலாக இருந்தது. 2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நான் நிழலில் தான் காய வச்சேன். 2லேருந்து 3 நாள் இது காயறதுக்கு தேவைப்படும். நம்ம டெம்பரேச்சரை பொறுத்து வேரி ஆகும். இதை நல்லா காஞ்சிடணும். நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு இது நல்லா காஞ்சிடணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்களேன், சூப்பராக காஞ்சிருக்குல்ல. கை வச்சாலே தெரியும். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. இதை நான் மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவேன். சூப்பராக மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள், எப்படி அப்படியே டால் அடிக்குது அந்த மஞ்சள் கலரு. ரொம்பவே வித்தியாசம் தெரியுங்க. நீங்கள் 2-3 நாள் பாலில் கலந்து குடிச்சிங்கன்னாவே உங்கள் தொண்டையில் இருக்க சளியெல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். நல்ல ஃபீல். நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுற மஞ்சளுக்கும் இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மஞ்சளுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதாங்க செய்யுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயமாக வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.